அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் ஈச்சம்பழம் எப்படி மரத்திலே காய்ச்சிருக்கின்றதை அப்படியே தொடர்ந்து வாங்க மக்களை பார்க்கலாம். இந்த இடம் பலனர்வ மாவட்டத்தில் சவனப்புட்டி நகரில் இருக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல எப்படி இருக்கின்றது தொடர்ந்து வாங்க மக்களை பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா மக்களை குளத்தை அண்டிய ஒரு பிரதேசம். பாருங்க மக்களே இப்படி காய்ச்சி குலுங்கு இருக்கின்றது. ஃபுல்லா பிச்சை மரங்களாக இருக்கி. இந்த இடத்துல நம்ம பாருங்கள், இந்த ஈச்சம்பழமானது, இந்த ஈச்சங்காயானது முற்றிய நிலையில் இருக்கி. பாருங்க மக்களே, நமக்களே இந்த சின்ன மரத்தில் கூட இப்படி காய்ச்சிருக்கின்றது. பாருங்க மகளே, இந்த சின்ன மரத்தில் கூட இப்படி காய்ச்சிருக்கின்றது. இந்த மரங்களெல்லாம் தற்காலத்தில் அழிவடைந்த நிலையில் இருந்தாலும் இப்படியான நேர்நிலைகளை அண்டிய இடத்துல இந்த மரங்களானது இன்னும் காணப்படுகிறது. அழகிய நிலையில் காய்ச்சிருக்கின்றத பாருங்க. இது ஈச்ச மரம்தான், இருந்தாலும் பாருங்க மக்களே இந்த இடத்துல எப்படி இருக்கின்றது. இந்த இடத்துல பாருங்க மக்களே, எவ்வளவுக்கு ஒரு அழகிய நிலையில் இந்த ஈச்சம்பழமானது காய்ச்சிருக்கின்றது. இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கிறது பழுத்த ஈச்சம்பழம் அல்ல, சிவப்பு நிறத்தில் இருக்கிறது பச்சை. பழுத்தா என்னுடைய நிறமானது கருப்பு நிறத்தில் இருக்கும். இந்த மரத்தில் ஒரு ஈச்சம்பழத்தையும் காணலை. இந்த இடத்துல பாருங்க மக்களே இப்படி காய்ச்சிருக்கின்றது. அவ்வளவுக்கு ஒரு அழகிய நிலையில் இடுக்கி. கிட்டத்தட்ட இந்த மரங்கள் அவ்வளவும் இயற்கையாக வளர்ந்த மரங்கள் தான். இந்த இடத்துல இப்போ தான் காய்க்க ஆரம்பித்து முத்திர கட்டத்தில் இருக்குது. இந்த இடத்த பாருங்க மக்களே எப்படி இருக்கின்றது.